அல்லாஹுவின் ஆலயங்கள் பற்றி அதன் செயல்பாடுகள் குறித்து அண்மையில் இலங்கையில் பேசிய சகோதரர் பி ஜெயினுலாபுதீன் அவர்கள் திருவிதாங்கோட்டில் ஜாக் நிர்வாகத்தின் கீழ் உள்ள தௌஹீது பள்ளிவாசல் குதுபியத் நடக்கும் பள்ளியாக மாறிவிட்டது என்ற ஒரு பொய் செய்தியை குறிப்பிட்டதையும் அதன் உண்மை நிலையையும் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் உருவாக்கின அமைப்பு ஜாக் என்ற அமைப்பு, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பு, அதை உருவாக்கி தான் தலைவரா போட்டார்கள். எனக்கு தலைவர் பொறுப்புலாம் வேணான்னு ஒரு சகோதரத்தை கொடுத்தோம். அவர் மதீனாவுல படிச்சவராக இருந்து விட்டார். அந்த அமைப்பை என்ன பண்ணாங்க, வெளிநாட்டிலேயே அகல ஹதீஸ் மாதிரி நம்மையா வாங்கக்கூடாது பணம், முஜாஹிது மாதிரி நம்ம மட்டமா, முஜாஹிது மாதிரி நம்ம எதுக்கு வாங்கக்கூடாது, இலங்கையில் உள்ள அன்சார் சுன்னா மாதிரி நம்ம எதுக்கு போகக்கூடாது அப்படின்றெல்லாம் ஆர்குமெண்ட் வைத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. என்ன கதி வாங்க ஆரம்பிச்சா என்ன, இன்னைக்கு பள்ளிவாச கட்டுறதுக்கு இடம் அலைகிறாங்க. ஒரே அலைச்சல். என்ன அலைச்சல், 3 பேர் பைய தூக்கிறது. உங்க ஊர்ல பள்ளிவாசம் வேணுமா, உங்க ஊருக்கு பள்ளிவாசம் வேணுமா, உங்க ஊருக்கு பள்ளிவாசம் வேணுமா, ஃபாயிதா பள்ளிவாச கட்டுறதுக்கு. பள்ளிவாசம் இந்த ஊர்ல இருக்குதே, பள்ளிவாச கட்டி கொடுத்தா ஃபாயிதா கிடைக்குது. அங்க ஃபாயிதா இல்ல, அந்த ஃபாயிதா இல்ல, இந்த ஃபாயிதாவை சொல்றேன். அப்ப இந்த மாதிரி இருக்கிறனால பள்ளிவாசம் கட்டணுமா? அதே மாதிரி திருவிதாங்கோடு பள்ளிவாசல் நம்ம கமாலுதி மதனி சாஹிப் அவர்களுடைய ரெக்கமெண்ட்ல பணம் வாங்கி கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதுல குத்துபியத்து நடக்கிறது. குத்துபியத்து தெரியுமா, இருட்டில் லைட் அணைச்சுக்கிட்டு யா முஹியுத்தீன் அப்துல் கார் ஜிலானி 1000 தடவை திக்ர் செய்யறது. தௌஹீத் பள்ளிங்க. தௌஹீதுடைய தலைவர் இருக்காரு, அவர் ரெக்கமெண்ட்ல வாங்கி கொடுத்த அந்த பள்ளி இப்ப எதுக்கு பயன்படுது? அப்ப நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அது தேவையா இல்லையா என்று கூட நீங்கள் பார்க்கவில்லை. அது ஒரு கேள்வி கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தௌஹீதுடைய பணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, ஏன் நீங்கள் ஒற்றுமையை நீங்கள் நினைக்கக்கூடாதா, ஏன் அதிலிருந்து வெளியே வந்தீர்கள்? பதில் சொல்வதாக என்ன சொல்கிறார் தெரியுமா, தமிழ்நாட்டிலே ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்புண்டு. அந்த அமைப்புடைய நோக்கமே பள்ளி கட்டுவது. தலைவர் தோளிலே பை நிறைய பணத்தை போட்டு ஊராக சென்று பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா என்று நடக்கிறாராம். 1 ரூபாய்க்கு 2 பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா, பள்ளி வேண்டுமா என்று நடக்கிறார். கெட்டிய பள்ளிகள் எல்லாம் என்னானது, டிவியில பேசுகிறார், சிடி ஆதாரம். திருவிதாங்கோட்டிலே சமாளின் மதுரை திருவிதாங்கோட்டிலே ஒரு பள்ளி கட்டினார். அந்த பள்ளியில் இன்றைக்கு குத்துபியத் நடக்கிறது. ஆனா பாவிகளை அல்லாஹ்வை பற்றி உள்ள கொஞ்சமாவது பயம் உண்டுமா? திருவிதாங்கோட்டிலே தௌஹீத் பள்ளி உண்டுமா? எங்க போய் பேசுகிறார், சிலோனில போய் பேசுகிறார். அந்த மக்களுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது நான் போனேன் ஒரு 15 தினங்களுக்கு முன்னால். கேட்டார்கள் நேரடியாக. நான் சொன்னேன், பொய் சொல்வதை வாடிக்கையாக கொண்டவனை கூட பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அண்ணன் பிஜேபியே பொய் சொல்லுவாரா? நபியா இந்த அளவுக்கு நீட்டெல்லாம் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க, பொய் சொல்றது அவருடைய தொழிலே சொன்னேன். இந்த ஜாக் என்ன பண்ணார் தெரியுமா? அதனுடைய தலைவர், அதனுடைய நிர்வாகிகள் வெளிநாடுகளிலே இருந்து பணம் வாங்குவது. எப்படி வாங்குவது? சட்ட விரோதமாக வாங்குவது, ஹவாலாவில் வாங்குவது, உண்டியலில் வாங்குவது. அவர்கள் பேசும்போது சொல்லுகிறார், உளவுத்துறை அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள், மத்திய துறையினர் ஏதாவது வேறு வேறு பிரிவுகள் அணியினர்கள் வந்தால் நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் யார் தெரியுமா? உண்டியல் பேரொழிகள், சட்டவிரோதமாக பணங்களை நாடு கடத்துகிறவர்கள். அவர்களை சட்ட ரீதியாக நீங்கள் தண்டிப்பதற்கு பகரமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தவர்கள். உண்டியல் ரீதியாக பணத்தை கடத்துவது சட்டவிரோத செயல் அல்லவா? அப்படிப்பட்ட செயலை செய்கிறவர்களை நான் விடமாட்டேன், நான் அழித்தே தீருவேன் என்கிறார். 1995 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவானது. அதிலிருந்து வெளியேறும்போது சொன்னார், நான் அபூ ஜஹலை விட மோசமானவன், இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்றான். அல்லாஹ் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுத்தான் என்றார். சொல்லுகிறார், நான் இதுவரை அந்த அமைப்பை வம்புக்கு இழுக்கவே இல்லை, இனிமேல் தான் நான் வம்புக்கே இழுக்க போகிறேன் என்கிறார். அவரே சொல்லி அடுத்த நிமிடமே அந்த கேசட்டை கேட்டு பாருங்கள், 6 கேசட் அந்த அமைப்பை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்கிறார். முன்னுக்கு பின் முரண்பாடான தகவலை நீங்கள் பார்க்க முடியும். அமைப்பை அடித்தே தீரவே இவர்கள் எல்லாம் உண்டியல் பேர்வழிகள் என்று பேசுகிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோழர்களே, இவரிடத்தில் உண்டியல் வழியாக பணம் திரட்டுவது மார்க்க அடிப்படையில் கூடுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு அவர் அளிக்கின்ற பதிலை பத்திரிகையின் வாயிலாக பாருங்கள். பார்த்த சோழர்களே, இவருடைய லட்சணம்
இவருடைய மார்க்க தீர்ப்பு எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். உண்டியல் பேர்வழிகள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அயல் நாட்டினுடைய பணத்தை அன்அபிஷியலாக கொண்டு வந்து சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்கிறவர்கள் இவர்கள் என்று நம்மை இனங்காட்டுகிறார். உண்டியல் நடத்த ஆதாரம் உண்டா? இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் சொல்கிறேன். பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற ஒரு புத்தகம், ஆசிரியர் பி ஜெயினுல் ஆபதீன், அதனுடைய 37வது பக்கம். இந்த பக்கத்தில் உண்டியல் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் ஒரு கேள்வி: இஸ்லாமிய பொருளாதாரத்தின் பொருட்களின் விலையை ஆட்சியாளர்கள் நிர்ணயிக்கவோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பணத்தை உண்டியல் மூலம் கொண்டு செல்லவோ அனுமதி உண்டா? கேள்வி 37 பக்கத்தில் இருக்கிற கேள்வி. பதில் சொல்கிறார், ஒரு நபிமொழியை முன்வைத்து அந்த நபிமொழிக்கு பிறகு அவர் சொல்ல வருகிற செய்தி: ஒருவர் அயல் நாட்டில் திரட்டிய செல்வத்தை தான் விரும்புகின்ற வழிகளில் தனது தாயகம் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். அது நியாயமானது. உண்டியல் வழியாக பணம் வருவது நியாயமானது. ஆட்சியில், இஸ்லாமிய ஆட்சியில் இப்படித்தான் நடக்க வேண்டும். அப்படி நடக்க இஸ்லாமிய ஆட்சி உபகாரம் செய்ய வேண்டும். இது இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாடுகளில் உண்டியல் வழியாக பணம் வந்தாலோ அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு சொல்கிறார். அதற்கு ஒரு தடை வந்தால் அந்த தடையை நீக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் போராட வேண்டும். உண்டியல் வழியாக பணம் வருவதை ஒரு நாட்டு அரசு தடை செய்தால் நாம் ஒவ்வொருவரும் அதற்கு எதிராக போராட வேண்டும். பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்கிற ஒரு பத்திரிகையில் உண்டியல் வழி பணம் வருவது ஹலால். அவர் மக்களுக்கு வழங்கிய தீர்ப்பு. அதாவது வின் டிவியில் ஒரு கீழக்கரையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுகிறார். எனது கணவன் துபாயிலே இருக்கிறார். உண்டியல் வழியாகத்தான் பணம் அனுப்புகிறார். டிடி எடுத்து அனுப்புவதாக இருந்தால் கமிஷன் பிடிக்கிறார்கள். தாமதமாக வந்து சேருகிறது. செலவு தொகைக்கு கஷ்டமாக இருக்கிறது. என்ன செய்ய? வின் டிவியில் 2 நபர்கள், அதில் ஒன்று பி ஜெயினுலாபதி, இருவரும் அமர்ந்து கொடுத்த வாக்குமூலம். வின் டிவியில் என்ன? வின் டிவியில் கொடுத்த வாக்குமூலம்: உண்டியல் மூலம் பணம் அனுப்பப்படுவது சட்டவிரோத செயலாக இந்திய திருநாட்டில் கருதப்பட்டாலும் இஸ்லாமிய அடிப்படையில் அது குற்றமான காரியம் அல்ல. இது இவர்கள் தடுக்கிறார்களே, இவர்களை நம்பி டிடி ஒப்படைக்க முடியுமா? யாரை நம்பி? இந்த நாட்டை நம்பி டிடி ஒப்படைக்க முடியுமா? ஒப்படைத்தால் முறையாக வந்து சேருமா? உண்டியலானால் நாளைக்கு நீங்க அங்கே கொடுத்தால் 1 மணி நேரத்தில் நீங்கள் வாங்கலாமே. உண்டியல் தான் உங்களுக்கு சிறந்தது. வின் டிவியில் கொடுக்கப்படுகிற பத்துவா.